தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 13ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக புலம்பெயர் தமிழர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வன்னியில் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நாட்டில் நிலவி வருகின்ற குரங்குகளுடைய பிரச்சினைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தீர்வு சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கையிலிருந்து துபாய் நோக்கி செல்ல முற்பட்ட நபர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் காத்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றிய ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அளவு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முதல் அறிவிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் நேற்று 12ஆம் தேதி நள்ளிரவுடன் இந்த கால அளவு முடிவடையது என்று சொல்லி இருந்த போதிலும் கூட இப்பொழுது தேர்தல் திணைக்களம் புதியதொரு கால அளவை அறிவிச்சிருக்கு. என்று சொன்னால் இந்த மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவு வரை நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க முடியும் என சொல்லப்படுகிறது. தபால் மூலம் ஏற்படுகின்ற தாமதங்களை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக துபாய் நோக்கி செல்ல முற்பட்ட 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று என்ன சம்பவம் என்று சொன்னால் 12ஆம் தேதி இரவு ஒரு இளைஞர் துபாய்க்கு போகிறதுக்கு வந்திருக்கிறார். 23 வயதுடைய இளைஞர் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ அவருடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கக்குள்ள தெரிய வந்திருக்கு அவர் இலங்கையில் தேடப்படுற மிக முக்கியமான ஒரு குற்றவாளி என்று சொல்லி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மித்தனி என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. ஒரு தகப்பனும், அதாவது கச்சா என்று சொல்லப்படுற ஒரு முன்னாள் பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு நபரும் அவருடைய 2 பிள்ளைகளும் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்களுடைய கொலை சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த நபர் தேடப்பட்டு வந்தவர். அவர்தான் துபாய்க்கு செல்ல முற்பட்ட வேளையில் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே துபாயில் நிறைய இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கணும். பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள், உப தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் எல்லாரும் அங்குதான் இருக்கணும் முகாம் போட்டு. எனவே அவர்களோட போய் சேர்றதுக்காக போயிருப்பார் போல நடக்குது. இருந்தாலும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக மன்னார் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களுடைய தலைமையில் சென்ற அணியினர் 5 சபைகளுக்காக கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த 5 சபைகளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று மன்னார் நகர சபை, மற்றது மன்னார் பிரதேச சபை, அடுத்தது நானாட்டான் பிரதேச சபை, முசலி பிரதேச சபை, அதே போல மாந்தை மேற்கு பிரதேச சபை. இந்த 5 சபைகளுக்கும் கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கையில் தற்பொழுது தேடப்பட்டு கொண்டு வரும் நபர்களில் மிக முக்கியமான நபர் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இருந்த போதிலும் கூட அப்படி மறைஞ்சிருந்து கொண்டு தன்னுடைய சட்டத்தரணி ஊடாக ஒரு மனு ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தவர். ரிட் மனு என்று சொல்லப்படுறது. ஏனென்று சொன்னால் அவரை கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு தானே, அந்த கைதுக்கு எதிராக போடப்பட்ட மனு தான் இந்த ரிட் மனு என்று சொல்றது. எனவே அவர் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இருந்த போதிலும் கூட அவருடைய சட்டத்தரணி கூடாக அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அப்ப எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று வரும், அந்த சட்டத்தரணிக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும் இவர் எங்க மறைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சட்டத்தரணியோட கதைக்காமல் ஏதோ ஒரு வகையில தொடர்பை ஏற்படுத்தாமல் எப்படி அந்த மனுவை போடுறது? அப்ப சட்டத்தரணிக்கு தெரிஞ்சிருக்கணும். சட்டத்தரணியினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொமேஷ் டி சில்வா. ஆனா போலீஸோ சிஐடியோ போயிட்டு சட்டத்தரணியை விசாரிக்க முடியாது. ஏனென்று சொன்னா அது சட்டத்தரணிக்குரிய உரிமை. இப்போ ஒருவர் என்னதான் குற்றவாளியாக இருந்தாலும், தேடப்படுற குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கும் மனித உரிமைகள் இருக்குத்தானே, அவருக்கும் நீதிமன்றத்தில் மனு போடுறதுக்கு உரிமை இருக்குத்தானே. எனவே அவர் ஒரு சட்டத்தரணியை அணுகும் போது அந்த சட்டத்தரணி அவரை காப்பாற்ற உரிமை அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட போய் நீங்க கேட்க முடியாது, எங்கேயால் ஒழிச்சிருக்க சொல்லுங்க நைசான்னு சொல்லி எல்லாம் கேட்க முடியாது. எனவே சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா நேற்று நீதிமன்றத்தில் வாதாடினவர். ஏனென்று சொன்னா இந்த மனு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்த மனுவை நீண்ட நேரமாக நீதிபதிகள் விசாரிச்ச
விசாரிக்கவே 2 நீதிபதிகள் வந்து கலந்து கொண்டவே ஒரு ஆளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொஹமட் லஃபார் தாஹீர் என்றது ஒரு நீதிபதியினுடைய பெயர். இன்னும் ஒரு நீதிபதியினுடைய பேர் வந்து சரத் திசா நாயக்கா. இந்த 2 நீதிபதிகளும் இந்த மனுவை வந்து நீண்ட நேரமாக விசாரித்தார்கள். அப்போ இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கக்குள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா வந்து தன்னுடைய வாதங்களை வந்து முன்வைக்கிறார். அப்போ நீதிபதி கேட்கிறார், நீங்கள் வந்து இப்படி வாதாடுறீங்கள், அப்போ ஏன் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நேரடியாகவே வந்து நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டவினம். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், இல்லை வந்தால் நீங்கள் கைது செய்வீங்கள், இரண்டாவது அவரை கைது செய்யறதுக்கான உத்தரவு இருக்குது, அவரை கைது செய்ய மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் உத்தரவாதம் தந்தால் அவர் நேரே வருவார் என்று சொல்லி சட்டத்தரணி சொன்னவர். இருந்த போதிலும் கூட அப்படியான எந்த உத்தரவாதமும் வழங்கப்படவில்லை. இறுதியாக நீண்ட நேரமாக இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு இப்போ 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 17ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவிக்கப் போவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசாங்கம் தன்னுடைய திணைக்களங்கள் ஊடாக பொதுமக்களுடைய காணிகளை அபகரிப்பதாக பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்திலையும் முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் வவுனியா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுடைய ஏராளமான காணிகள், அது வந்து பொதுமக்கள் வசிக்கிற காணிகளும் சரி அல்லது விவசாய நிலங்களும் சரி, இந்த திணைக்களங்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டிருக்காம். அதாவது எந்தெந்த திணைக்களங்கள் சொன்னால் முக்கியமாக 2 திணைக்களங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வனவள திணைக்களம், அதனூடாகவும் அடுத்தது வந்து வன ஜீவராசிகள் திணைக்களம், அதனூடாகவும் பல்வேறு காரணங்களை சொல்லி பொதுமக்களுக்கு சொந்தமான ஏராளமான காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டுள்ளதாக சபையில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 69,401 ஏக்கர் 69,401 ஏக்கர் காணி வந்து இந்த திணைக்களங்கள் வாயிலாக அபகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே எல்லா இடமும் ஆமி கேம்புகளை போட்டு அதிலேயே நிறைய காணிகளை பிடிச்சி வச்சுக்கிறீங்கள், பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் விவசாய நிலங்களை பிடிச்சி வச்சுக்கிறீங்கள். பிறகு இந்த திணைக்களங்கள் ஊடாக சட்டபூர்வமாக பிடிக்கிற மாதிரி அல்லது ஒஃபிஷியலாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சா அதிலே நிறைய காணிகள், அதுவும் 69,401 ஏக்கர் என்று சொன்னால் இவ்வளோ காணிகள் சொல்லுங்க. அப்போ ஏன் இவ்வளோ காணிகளையும் பிடிச்சி வச்சிருக்கிறீர்கள்? அப்போ அந்த காணிகளை வந்து மிக விரைவில் விடுவிக்கணும். அதைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க போகுது என்று சொல்லி. அதே வேளையில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களுக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. இந்த காணிகள் எல்லாத்தையும் வந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்குது. அதனை அரசாங்கத்துக்கு சென்று சொல்ல வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரங்குகளினுடைய தொல்லை மிக மிக அதிகம் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். மிக முக்கியமாக இந்த விவசாய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து குரங்குகளால் பாதிக்கப்படுது. ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய பயிரை வளர்த்து எடுத்துக்கொண்டு வரைக்குள்ள வந்து குரங்குகள் கூட்டமாக வந்து அதை நாசம் செய்கிறது எல்லா இடமும் பரவலாக நடந்துகிட்டு. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் குரங்குகள் வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அவ்வப்போது கரண்டையும் வந்து கட் பண்ணி விடுது. எனவே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இந்த குரங்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சும்மா குரங்குகளை கட்டுப்படுத்துகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறத விட்டுட்டு குரங்குகளை பிடிச்சி தாராக்களுக்கு பரிசு கொடுங்க. ஒரு 500 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் கொடுங்க ஒவ்வொரு குரங்குகளையும் பிடிச்சி தாராக்களுக்கு. அதுக்கு பிறகு எல்லா குரங்குகளையும் பொதுமக்கள் வந்து பிடிச்சி கொண்டு தெரிவினம், குரங்குகளை வந்து சிம்பிளாக கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி சூப்பரான ஒரு ஐடியான்னு கொடுத்துக்கார். இது வந்து ஒரு வேடிக்கையான செய்தி மாதிரி இருந்தாலுமே கூட இது உண்மையும் கூட. உண்மையில் பொதுமக்களுக்கு வந்து 500 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் அறிவிச்சா உண்மையில நிறைய பொதுமக்கள் வந்து குரங்குகளை பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பினோம். பிறகு அந்த குரங்குகளை வந்து நீங்கள் ஏற்றுமதி செய்யுங்கோ அல்லது அடைச்சி வைங்க, இன்னும் செய்யலாம் தான் அரசாங்கத்தை தெரிந்தால் என்ன செய்யணும் என்று சொல்லி. எனவே குரங்குகளை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால் நாட்டினுடைய பல பகுதிகளில் மிக முக்கியமாக வன்னி பகுதிகளில் வந்து இந்த குரங்குகள தொல்லை தாங்கவே முடியலன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டடியில் மல்லாவி பகுதியில் ஒரு விவசாயி பொறுக்க முடியாமல் என்ன செய்தவர் என்று சொன்னால் ஒரு குரங்கை வந்து தூக்குல போட்டவர். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலா ஏற்றுக்கொள்ள முடியாத செயலா என்று சொல்லி ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் எவ்வளோ கோபம் இருந்தால் எவ்வளோ ஒரு கொதிப்பு இருந்தால் விவசாயி அந்த வேலையை செய்திருப்பார். ஏன்னு சொன்னால் அவருடைய பயிர் நிலங்களை வந்து நாசமாக்குது என்று சொல்லி ஒரு குரங்கை பிடிச்சி தூக்குல தொங்க விட்டவர். எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா வந்து இந்த ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்கிறார். குரங்குகளுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்க சொல்லி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும். எனவே அரசாங்கம் வந்து இதை நடைமுறைப்படுத்துமா இல்லையான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.
புலம்பெயர் தமிழர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஸ்வீடன் நாட்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிறார். அவருக்கு 65 வயசு, ரெட்ட குடியுரிமையாம். ஸ்ரீலங்கா குடியுரிமையும் ஸ்வீடன் குடியுரிமையும் இருக்காம். அப்போ நான் நினைக்கிறேன் ஸ்வீடன்ல இருந்து இந்தியாவுக்கு போய் மும்பாய்க்கு போய் மும்பாயிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு போயிருக்கார், கொழும்புக்கு போயிருக்கார். போய் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கார். என்ன சம்பவம்னு சொன்னா, ஃப்ளைட்டில் தகாத முறையில் நடந்து கொண்டாராம். அதாவது நிறைய மதுவை குடிச்சு போட்டு, விமான பணிப்பெண்கள் இருக்கிறது தானே, அவையோட ஏதோ சேட்டை விட்டுருப்பார் போல இருக்குது. எனவே அந்த குற்றத்துக்காக அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். எனக்குண்டா ஒரு விஷயம் உண்மையாக விளங்கவே இல்லை. என்ன, இலங்கைக்கு போய்க்குள்ள நேத்தி வச்சு கொண்டு போறீங்களா, போய் ஜெயிலுக்கு இருக்கணும் என்று சொல்லி. அதாவது நாங்கள் முந்தி கதிர்காமம் போய்க்குள்ள நேத்தி வச்சு கொண்டு போகிறோம். நாங்கள் அதாவது ஊரில் இருந்து போய்க்குள்ளேயே நேத்தி வச்சு கொண்டு போகிறது. போயிட்டு நான் மொட்டை அடிக்கணும், என்னுடைய முடியை கதிர்காம கந்தனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நேத்தி வச்சு கொண்டு போகிறோம் நாங்கள். அதே மாதிரி ஒரு சில புலம்பெயர் தமிழர்கள், ஒரு சில ஆக்கலாம், எல்லாரும் இல்லை, ஒரு சில ஆக்கள் நேத்தி வச்சு கொண்டு போறதுக்கு இலங்கைக்கு போய் நான் ஜெயிலுக்கு தான் இருப்பேன், கம்பி எண்ணுவன் என்று சொல்லி நேத்தி வச்சு கொண்டு போறதாக்கும். ஏன்னு சொன்னால் இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். கொஞ்ச நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன்ல இருந்து ஒரு ஆள் போய் தேவையில்லாமல் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வம்பு கிழத்து பிறகு அவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லண்டன்ல இருந்து போன ஒரு ஆள் தேவையில்லாமல் அங்கே டிக்டாக் எடுத்து போலீஸுக்காரனோட சண்டை பிடிச்சி போலீஸுக்காரனுக்கு வாய் அடித்து பிறகு அவரை பிடிச்சி அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு இழுத்து கொண்டு போனாங்க. இப்போ ஆள் உள்ளுக்கான் இருக்கார். அப்போ நான் நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து போய்க்குள்ள நேத்தி வச்சு கொண்டு போகிற போல இருக்குது. நான் போனால் இலங்கையில் கம்பி எண்ணாமல் வர மாட்டேன், கம்பி எண்ணியே தீர்வு என்று அப்படி நினச்சி கொண்டு போகிற போல இருக்கு. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்படி போய் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார்கள் எல்லாருமே அவையவேண்ட தனிப்பட்ட பிரச்சனை, அவையவேண்ட தனிப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தவிர இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை கிடையாது. எனவே இதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த குறிப்பிட்ட நபர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இப்போ இந்த 65 வயசு ஆளுக்கு இது தேவையாது. தேவையில்லாமல் மூக்கு மூட்டை குடிச்சு போட்டு பணிப்பெண்களோட சொரிஞ்சு, அவற்ற வயசு என்ன, அங்கே பணிப்பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வயசான் இருக்கும், அதுகளோட போய் சொரிஞ்சு தேவையில்லாமல் இப்போ கைது செய்யப்பட்டு இருக்கிறார். தேவையில்லை தானே. இதில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத கோபத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, புலம்பெயர் நாடுகளில் எத்தனையோ மக்கள் இலங்கைக்கு போக முடியாமல் இருக்கணும், தாயகம் திரும்ப முடியாமல் இருக்கணும் பல்வேறு காரணங்களால். அவைக்கெல்லாம் எவ்வளவு ஆசையாக இருக்கும், எவ்வளவு ஏக்கமாக இருக்கும். ஒரு நாளாவது, வாழ்நாளில் ஒரு நாளாவது தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும், தன்னுடைய சொந்தங்களை பார்க்கணும், தான் படித்த பள்ளிக்கூடங்கள் அந்த ஒழுங்கைகள் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கணும், சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்த தோழர்களை பார்க்கணும்னு சொல்லி நிறைய கனவுகளும் நிறைய ஏக்கங்களும் இருக்கும். என்னதான் வெளிநாடுகளில் இந்தந்த நாடுகளினுடைய குடியுரிமையை அவர்கள் வச்சிருந்தாலுமே கூட இலங்கைக்கு போக முடியலே, தாயகத்துக்கு போக முடியல என்ற ஏக்கம் இருக்கும் தானே. அந்த ஒரு ஏக்கத்தோட வாழக்கூடிய நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கணும், எல்லா நாடுகளிலையும் இருக்கணும். எனவே அப்படியான ஆட்கள் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது நீங்கள் தாயகத்துக்கு போயிட்டு வரத்துக்கு. அப்போ போகிற நீங்கள் அமைதியாக போயிட்டு பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வர வேண்டியானே. அங்கே போய் போகிற இடத்துல என்ன டிக்டாக் வேண்டி கிடக்குது, என்ன வம்பெழுக்க வேண்டி கிடக்குது, என்ன பணிப்பெண்களோட சொரிய வேண்டி கிடக்கு தானே. இதுதான் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அன்பான உறவுகளே, இங்கால ஒரு பகுதி மக்கள் போக முடியாமல் இருக்கும்போது வாய்ப்பு கிடைத்தவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. எனவே இவைக்கு பொருத்தமான இடம் ஜெயில் தான். உண்மையில பொருத்தமான இடம் ஜெயில் தான். போய் நல்ல வடிவாக இருந்து ஜெயிலில் இருந்து எண்ணி போட்டு வரட்டும். எல்லா கம்பிகளும் ஒழுங்காக இருக்கா, எல்லாம் வடிவா பூட்டப்பட்டிருக்காண்டு வடிவாக எண்ணி போட்டு வரட்டும். இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி போய் இலங்கையில் சொரிச்சட்டை விட்டு ஜெயிலுக்கு இருக்கிறார்கள் எல்லாருமே முழுக்க அவர்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. இது ஏனையவர்களுடைய பிரச்சனை அல்ல. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிற்கிறார். அவருடைய முகத்தை பார்த்தா ஒரு அதிர்ச்சியோட நிற்கிறார், ஆச்சரியத்தோடையும், ஆச்சரியம் இல்லை அதிர்ச்சியோட நிற்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண குடிமகன் நிற்கிறார். அவர் கையில் ஒரு நாளிதழ் ஒன்று வச்சுக்கார். அதில் போடப்பட்டிருக்க செய்தி பட்லந்த அறிக்கை பாராளுமன்றத்திற்கு என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், அடுத்ததாக ரணிலும் காணாமல் போவாரா என்று சொல்லி. ஏன்னு சொன்னார், ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குத்தானே இந்த பட்லந்த விசாரணை தொடர்ந்தா. எனவே அடுத்ததாக அவரும் காணாமல் போயிடுவாரா என்று சொல்லி இவர் கேட்கிறார். எனவே இந்த பொதுமகன் கேட்கிறது உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்விதான். இந்த ஒரு கேள்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.